ஏன் மாப்பிள்ள வண்டி இங்கே நிறுத்திட்ட? ஆசிரமத்துக்கு வண்டி எடுத்துட்டு போக தேவையில்லடா, இறங்குங்க எல்லாம். சரி. தம்பி யார் பாருங்க? ராசாத்தி, யாருமா இவனுங்க? எனக்கு தெரியலங்கய்யா. உனக்கு தெரியாம ஒன்னு தேடி எப்படிமா அவங்க வந்திருப்பாங்க? உனக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லங்கய்யா. சரி சரி, திரும்ப வரமாட்டாங்க, நீ பயப்படாம இரு, நாங்க இருக்கோம். சரி. டேய், என்னடா வயசான கிளடுகிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்ணி எடுக்குதுங்க? எனக்கு தலையில சம்மடின. சரி விடு, முதல்ல சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். முருகா, நீங்க அந்த ராசாத்திய தூக்கிட்டு ஆந்திரா பக்கம் போயிடுங்க. அங்க நான் சொல்ற இடத்துல வச்சு அவ கழுத்தறுத்து போட்டுருங்க. அண்ணே, அதுக்கு ராசாத்தி வேணும்ண்ணே. ஏன் நீங்க இன்னும் ராசாத்திய தூக்கவே இல்லையா? அண்ணே, ராசாத்திய தூக்க போன இடத்துல கிளடுகள்லாம் சேர்ந்து எங்களை அடிச்சு வாய் மூக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்கண்ணே. என்னடா அவளை கடத்த சொன்னா கதை விட்டுட்டு இருக்க? அண்ணே, இங்க நிலைமை சரியில்லைண்ணே. எனக்கு காரணம் எல்லாம் சொல்லாதடா. அவளை தூக்கிட்டேங்கிற செய்தி மட்டும்தான் வரணும். சரிண்ணே. டேய், அவ எப்படி வெளியில வருவா? அப்ப தூக்கிடலாம்டா. இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம். வாங்கடா. சரிண்ணே. அம்மா, ஐயோ எரியுது. கொஞ்சம் குறா. என்னடா இந்த காட்டு கட்டிட்டாங்க? அந்த கிழவி சல்லட கரண்டியால என்ன சாத்து செத்துது? ஆமாடா, பெண்ட நிமித்திட்டாடா. குறா. ஐயோ, ஏன் சர்வீஸ்ல இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. தண்ணி குறா. குறா. உம்பளே அவ. சை. குறா. ஏய், ஏறுடா சீக்கிரம். சீக்கிரம்டா. ஏறா. போ போ போ. போய்டு போய்டு. யார் இப்படி பண்ணிருப்பா? கண்மணி, சேர்மன், பெரியத்த, இவங்க 3 பேரை தவிர யாரும் நமக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்களே. அப்போ அவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு தெரிஞ்சாலே அவங்க 3 பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். அவங்களுக்கு தெரிஞ்சா அடுத்த மாமாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க வந்துருவாரு. நாம இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போகணும். சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரியா? வணக்கங்க. வணக்கம். இங்க ராசாத்தி இருக்காங்களா? நீங்க? நான் ராசாத்தியோட ஹஸ்பண்ட். நீங்க தான் அவ ஹஸ்பண்டா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவ உள்ளதான் இருக்கா. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, வாங்க. உள்ள வாங்க.
5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் இருந்தா இப்ப பேக்கையும் காணோம் அவளையும் காணோம். மாப்பிள்ள நம்ம வர விஷயம் ராசாத்திக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போல. அதான் ராசாத்தி இங்க இருந்து போயிட்டாடா. ஏன் தான் இப்படி பண்றாளுன்னு தெரியலடா. இதனால எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படுன்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல. டேய் நீ வருத்தப்படாத மாப்பிள்ள. அவ எப்படி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம பின்னாடியே போய் எப்படியாவது அவளை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவோம். வா போலாம். சரிங்கய்யா, நாங்க வெளியே போய் பார்க்குறோம். சீக்கிரம் போப்பா, ராசாத்தி எங்கேயாவது போயிட போறா. சரிங்கய்யா. என்னாச்சு மாப்பிள்ள? என்னடா எங்க தேடியும் பிரயோஜனமே இல்ல. டேய் மாப்பிள்ள, நான் அவளை தேடி வந்தா அப்ப என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டே இருக்கா. மாப்பிள்ள மனசை விட்டுறத மாப்பிள்ள. இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம்லடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தேடணும்னா எங்கடா கிடைச்சிருவாடா. போயிட்டு வருது? சொல்லு. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? 2 பேரும் ஒரே பக்கமா போனா சரி வராது. நீ வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கமா போய் தேடுறேன். டேய் மாப்பிள்ளை இன்னைக்குள்ளே எப்படியாவது கிடைச்சிருவாடா. டேய் டேய் மனசை தளர விட்டுறதுடா. இவ்வளவு தூரம் வந்திருக்கோண்டா. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டல. இங்க பாரு மாப்பிள்ள, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுடா. நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நீ போ, நீ வண்டி எடுத்துட்டு போ, அதான் சரியா வரும். அக்கா, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்ல. இல்லையா? அக்கா நீங்க இல்ல பாத்திருக்கீங்களா? பாக்கலீங்களே. என்னவோ தெரியல. டேய் ராசாத்தி மாதிரி தெரியல அது. ஆமாடா, ராசாத்தி தான்டா. அவளே தானே. அட வந்து ஏய் ராசாத்தி இல்ல 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 ஏய் போடா. போடாத. இல்லடா. ஏய், போடுமா. இல்ல போடாத. ஏய் இல்ல. புறா. ஏய், போடா. புறா. மாமா, என்ன ராசாத்தி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு வருத்தமா நிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி பண்ண? நீ இல்லைன்னா நான் தவிச்சிருவேன்னு உனக்கு தெரியாதா? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சும்மா உம்முன்னு இருந்தா எப்படி? ஏதாச்சும் ஒண்ணு பேச. ரசத்தி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு எங்க எல்லாரையும் தவிக்க விட்டு வந்த? குற்ற உணர்ச்சி மாமா. அதோட என்னால அங்க இருக்க முடியாது. என்னாலதான் பணத்தை ரெடி பண்ண முடியல. சொன்ன டைமுக்கு சொன்ன வாக்க காப்பாத்த முடியல. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். பொய் சொல்லாத ரசாத்தி. உண்மையா அதுதான் மாமா. ஏய் ரசாத்தி, நில்லு.
இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம், நீ என் கூட வர, புரியுதா? இல்ல மாமா, என்னால வர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் இவ்வளவு சொல்றேன், வர முடியாதுன்னு சொல்ற நீ? ரசாத்தி நில்லு, ரசாத்தி. ஏய், ஏய். டேய், யாரா நீங்க? வாங்களா? விடுங்க, விடுங்க. டேய், யாரா நீங்களா? ஏய், விடுங்கடா என்ன? ஏய், என்னடா தொண்டை? விடுங்க. மாமா, விடுங்கடா. ஏய், யாரு? ஏய், மாமா, விடுங்க. ரசாத்தி, ரசாத்தி, ஏய், அவனை விடுடா. என்ன இப்படி பண்றீங்க? ஓடுங்கடா. விடாத மாப்ள. டேய், டேய், யாரோ ஒண்ணு அனுப்புனா சொல்றா. டேய், சொல்றா. ஏய், சொல்றியா இல்லையா? இல்லையா? அடிச்சு பொட்டலாம் உடைச்சிரும். சொல்றா. மாப்ள, சொல்றா. இவனெல்லாம் தோப்புல கட்டி வச்சு தோலை உரிச்சாதான் மாப்ள சொல்லுவான். டேய், அண்ணே சொல்லிடுறேன் சொல்றா. சொல்லிடுறேன். தனபால எங்க இருக்கான்ற விஷயத்தை கூட சொல்லிடுறேன். தனபாலா அவங்கடா இருக்கான்? இந்த ஊர்ல தானே இருக்காரு. அவர் தானே இந்த பொண்ணை கடத்த சொன்னாரு. வா, வந்து அவன் இருக்கிற இடத்த காட்டு. ஏய், இந்த வீடு தானே? சொல்றா, இந்த வீடு தானடா? ஆமாண்ணே, இந்த வீடு தானே. வா. அது ஏய், திருப்பி பயந்துங்கடா. இவனால எங்களுக்கு இந்த ஏமாத்து. சும்மா விடக்கூடாது. ஊருக்குள்ள வந்து காடுதனம் பண்ணிட்டு தப்பிச்சலான்னு பாத்தியா? விடுன்றல்ல. எதுக்குடா எங்க படத்தை எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்த? ஏண்டா உன்னை நல்லவன் தானே நம்பணும், இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா எங்களுக்கு? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் குடும்பத்தையே ஊர்ல அவமானப்பட வச்சுட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. மாப்ள, இவனை அடிச்சு கொல்லணும்டா. அப்பதான்டா என் ஆத்திரம். ஆரியையாவிய அசிங்கப்பட வச்சுட்டாங்க இவங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. யார் விட போறா? இவனுக்கு என்ன விட்டு நல்ல பாடத்தை போயிட்டே ஆகணும். இதெல்லாம் நானா பண்ணல. நீ பண்ணலனா வேற யாரா பண்ணா? அப்புறம் எங்க இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? மாப்ள, இவன் உன் அடிக்கு பயந்துகிட்டு ஏதோ காரணம் சொல்றான் மாப்ள. நல்ல ஊமை குத்தா குத்துறா மாப்ள. அண்ணே, இருங்கண்ணே, அவன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு கேப்போம். சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. இதெல்லாம் உங்க ஊர் சேர்மன் தாங்க பண்ண சொன்னாரு. அவர் சொல்லிதாங்க பண்ண. உங்ககிட்ட பேசி பணத்தை போட வச்சேன். அவர் தான் உங்களை ஏமாத்த சொன்னார். மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உண்மையை நீங்க எங்க சொன்னாலும் நான் வந்து சொல்றேன். என்ன அடிக்காதீங்க. மாப்ள, இந்த திருட்டு பைய தான் நம்ம கிடைச்ச ஆயுதம். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைப்போம். இவனை வச்சு அந்த சேர்மனை உள்ள தள்ளிட்டோன்னு வையேன், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு எப்பயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. ஆமா மாமா, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். டேய், உன்னால என் அப்பா அவமானப்பட்டு ராசாத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போய் எவ்வளவு கஷ்டம் எனக்கு கொடுத்துருக்க. உனக்கு இருக்குடா. டேய், சாப்பாடு போடுறாங்க. உட்காருங்க. வா, வா.
சொல்லுடா. ஐயா அந்த தனபாலு இனிய ராசாத்திக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கய்யா. ஐயா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க போறாங்கய்யா. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, நான் உண்மையத்தான் சொல்றேன். ஐயா நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கய்யா. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். கூடாது கூடாது. அண்ணே என்னண்ணா ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான்டா. முருகா விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னையா ஃபைல் கிடைச்சதா? அதைத்தான் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். கிடைச்சிடும். என்னையா வெச்ச ஃபைல கூட மறந்துடுவேன். கிடைச்சிடும் சார். வாங்கடா. டேய் வந்து நில்லு. சார், என் அப்பா பணம் எடுத்தாரு, என் பொண்டாடி பணம் எடுத்தான்னு சொன்னீங்கல்ல, உண்மையா பணம் எடுத்தது யாருன்னு இவன் சொல்லுவான். டேய் சொல்றா. வழக்கமா நீங்க தான் பிடிக்க மாட்டீங்க. இப்ப நாங்க சிரமப்பட்டு பிடிச்சா வந்திருக்கோம். இதையாச்சும் ஒழுங்கா விசாரிங்க சார். சார், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவனை பிடிச்சி கேளுங்க, எதுக்கு பணம் எடுத்தான், யார் எடுக்க சொன்னான்னு கேட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் கேஸை ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். எடுத்த உடனே எல்லாம் விசாரிக்க முடியாது. அப்ப கேஸ முதல்ல ஃபைல் பண்ணுங்க சார். கான்ஸ்டபிள் சார். இவங்க 4 பேரையும் லாக்அப்ல போடு. ஓகே சார். டேய் போடா போடா சார். போடான்றல போடா வா. மாப்ள உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி தனபால் கிடைச்சிட்டான், அதோட ராசாத்தியும் கிடைச்சிட்டான்னு சொல்லு மாப்ள. அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே. அம்மா ராசாத்தி, நீ காணாம போனதுலேருந்து நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்பதான் வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஆமா ராசாத்தி, மங்கையம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. கட்டாயம் நீ அவங்கள்ட்ட சொல்லிதான் ஆகணும் மாப்ள. நீ போனை போடு. ம், சொல்லிடுறேன். பண்ணட்ட எருமா. ஹலோ இனியா, என்னாச்சு? ராசாத்தி கிடைச்சாளா? நானும் அப்பாவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா? அம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்லடா, நீ மட்டும் அங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல, நாங்கெல்லாம் அங்க வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான் சொன்னேன். இல்லம்மா, ராசாத்தி கிடைச்சிட்டா. கிடைச்சிட்டாளா? கடவுளே, என்னை காப்பாத்திட்ட. நான் கும்பிட்டது வீண் போகல. இனியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. ராசாத்திட்ட கூட நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லம்மா, இப்ப வேணாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப ராசாத்தி என் கூட தான் இருக்கா. ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். இன்னும் என்னடா பிரச்சனை? அதான் கிடைச்சிட்டால, வீட்டுக்கு வர வேண்டியதானே? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போனால தனபால், அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அந்த ஆளு சும்மாவா விட்டீங்க? அப்படியே அவனை பிடிச்சு 4 சாத்து சாத்த வேண்டியதானே? அதெல்லாம் 4 சாத்து சாத்தி தரன்னு இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டோம். மாமா அத்தை கிட்ட இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அத்தை கண்டிப்பா பெரியத்த கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா எதுக்கு திரும்ப வந்தேன்னு கேட்டு திட்டு போறாங்க. இது தெரியாம மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு. அப்படியா? ஆனா அவனை சும்மா விடாதீங்க. சரிடா, பணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்களா? அதாம்மா, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். சரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வரேன். அம்மா, நீங்களா எதுக்கு வரீங்க? மாப்ள அப்பாவும் வரட்டும்டா. அப்பா மேலதானே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, சரிம்மா, நீங்க அப்பாவே அடிச்சுட்டு இங்க வாங்க. சரிடா இனியா, உடனே வரும். என்னங்க, ராசாத்தி திரும்ப கிடைச்சிட்டாளா? அப்படியா? கிடைச்சிட்டாளா? ஆமாங்க, இப்ப இனியும் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காளாம். போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன பிரச்சனை? நம்ம பணத்தை திருடிட்டு போன தனபால அந்த ஊர்ல தான் இருக்கானா. அதான் இனி அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டான். அவங்களும் அங்கதான் இருக்காங்களாம்.
பையன் மாட்டிக்கிட்டான் போல. இவன் நம்மள போட்டு கொடுத்துட கூடாதே. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தெரிஞ்சது மொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கு பால் ஊத்திரும். தனபாலா அவன் எப்படி ராசாத்தி இருக்கிற இடத்துல இருந்தான்? அக்கா உடனே ராசாத்தி மேல பழி போட பாக்காதீங்க. ராசாத்திய தேடி போகும்போது அவனும் அங்க இருந்திருக்கான். அதனால அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. சரி வாங்க சித்தப்பா போய் பார்க்கலாம். ஆமா போலாங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், ராசாத்திய பார்த்த மாதிரியும் இருக்கும். சரி வா போயிட்டு வரலாம். ஆ ஐயோ போச்சு, நான் மாட்ட போறேன். ஏதாச்சும் பண்ணணுமே. சரி இதை உடனே சேர்மேன் கிட்ட சொல்லலாம்.